ஓபிஎஸ் இன்னைய தேதிக்குங்க அவர் இன்டிசிசிவா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்து எல்லாருமே விலகிட்டாங்க. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு பெரிய கம்பேரிட்டிவ் ஆர்டிகல் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ்ஸின் இன்றைய நிலைக்கு காரணம் யார், இன்னொரு பக்கம் டாக்டர் ராமதாஸின் இன்றைய நிலைக்கு காரணம் யார். பெரிய முக்க ஆர்டிகலுங்க பயங்கரமா அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல ஓபிஎஸ் வந்து 2001 முதலமைச்சர், அதுக்கு பிறகு 2014 ஜெயலலிதா அம்மா சிறை தண்டனை போது அவர் முதலமைச்சர், அதுக்கு பிறகு அவர் வந்து ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு முதலமைச்சர், 3 வாட்டி அவர் முதலமைச்சர். அப்புறம் தர்மயுத்தம் நடத்தினாரு. தர்மயுத்தம் நடத்தி உண்மையிலேயே அவருக்கு பெரிய ஆதரவு இருந்தது. தர்மயுத்த காலகட்டத்தில் வீட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் அள்ளி குவியும். பெரிய அளவுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றாரு அத்தாரிட்டியா. என்ன காரணம்னா சசிகலா அம்மா மீது பெரிய அளவுக்கு வெறுப்பு இருந்தது. ஜெயலலிதா மரணத்துக்கே சசிகலா தான் காரணம். யார் சொன்னா? ஓபிஎஸ் தானே சொன்னாரு. அப்போ வந்துங்க புதிய தலைமுறையில அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஜெயலலிதாவோட டிஸ்சார்ஜ் சமரி அதை அவங்க வந்து லீக் பண்ணாங்க. அதுக்கு ஒரு லைவ் டிஸ்கஷன், லைவுக்கு கூப்பிட்டாச்சு. ஆனா என்ன தலைப்புன்னு சொல்லல.